சொல்றேன் கவனிங்க. இன்னொரு ஈசாக்குடைய நாட்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்து, நீங்க பேசணும், கர்த்தர் அவனோடு இருந்து 10 மடங்கு ஆசீர்வதிச்சாரா? 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா பேசுறீங்க. 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, 900 மடங்கா, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. லாபான் உடைய நாட்களை நீங்க பார்க்கும் பொழுது, லாபானுடைய காரியத்தை பாருங்க. சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ரெபெக்காளை வாழ்த்தும் பொழுது கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்ப கோடி மடங்கு ஆசீர்வாதம் வேதத்தில் இருக்குது. ஆமென். ஆனா பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஒரு அளவுகோலையே வைக்கிறார். எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன். இது அளவோடு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது, இது அளவு சாப்பாடு கிடையாது, இது ஃபுல் மீல். அல்லேலூயா. காலையில ஒன்று சொன்னாரு, அது அளவு சாப்பாடு பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிட்டாரு. நான் சொல்றேன் கவனிங்க, அப்படி ஒப்பிட நம்மால முடியாது. யாரையும், கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிதாவாகிய தேவனையும் யாரோடு எதனோடு ஒப்பிடவே முடியாது. ஆமென். ஆனா ஒண்ணு, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கோடா கோடி கிடையாது, 1000 மடங்கு கிடையாது, 100 மடங்கு கிடையாது. இந்த வருஷத்துல நீங்க நினைக்கிறதுக்கு மேலாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போறாரு. நீங்க நினைக்கிறதுக்கு மேலாய் கர்த்தர் ஏற்பேற்றில் ஊழியத்தை ஆசீர்வதிக்க போறாரு. அப்பா என்னை ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே செய்தி கிடையாது.